ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் தாண்டி நம்ம இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ET3491 எம்பெடட் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம 3 to 4 டாபிக்ஸ் அதை கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது என்னென்னா, 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசியை பற்றி நம்ம அந்த ரேமு, ரோமு, ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் நிறைய அதில் பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்டர்னலாக. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின் டயக்ராம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் என்னன்றது புரியுன்றதுக்காக தான் இன்றைக்கி பின் டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஏதாவது ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இது மைக்ரோ தானே இந்த சிம்பிள், அதனால் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 போர்ட் இருக்கும். ஓகேங்களா? போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4, 4 போர்ட் மொத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 5 இன்ட்ரப்ட்ஸ் இருக்கும். 5 இன்ட்ரப்ட்ஸ்னால் எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற ஒரு சிக்னல் தான் இன்ட்ரப்ட்ஸ்னு சொல்லுவோம். 5 இன்ட்ரப்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி ஈஸியாக 40 பின் இருக்குன்னு தெரியாது, ரொம்ப சிம்பிள் தான். இந்த பின்னை டிப் அப்படின்னு சொல்லி, இந்த சிப்பை டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப் அப்படின்னா என்னென்னா, டியூயல் இன் பேக்கேஜ். 2 பக்கமே நமக்கு சிப்ஸ் இருக்கா, இந்த சைடும் சிப் இருக்குது, இந்த சைடும் சிப் இருக்குது. ஸோ அதனால் டியூயல் இன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுவாங்க. அதே எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது. எஸ்ஐபினா சிங்கிள் இன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எப்படி சொல்கிறது, நம்ம அந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர், வோல்டேஜ் ரெகுலேட்டர்லாம் பார்த்துருப்போம். ஒரு சப்ளை இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சப்ளை, ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி உள்ளது தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, சிங்கிள் இன் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. இன்னொன்று குவாட்ரேச்சர் இன் ப்ராசஸிங் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரேச்சர் நம்ம இப்போ மைக்ரோ ப்ராசஸர்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ராசஸர் இருக்கும். அதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு 4 பக்கமே பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸ் லொக்கேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா குவாட்ரேச்சர் ப்ராசஸர். மோஸ்ட் ஆஃப் த இதில் பார்த்திங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலில் இந்த மாதிரி 40 பின்ஸ் வரும். அதில் 32 பின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெயினான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த 32 பின்ஸை 4 டிவிஷனாக பிரிக்கிறோம். அந்த டிவிஷன் பிரிக்கிறதுக்கு பேர் தான் போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4ன்னு சொல்லுவோம். போர்ட் 1 பார்த்திங்கன்னா 0 to 7, அதாவது 8 பின்ஸ் இருக்கும். 8 பின்ஸாக 4 ரோவாக செப்பரேட் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 40 பின்ஸ் இருக்குது, 20 டிவைட் பண்ணிடுறோம். டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, ஆட் போர்ட் பின் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஆடு பின் இருக்கும். ஒற்றைப்படையில் உள்ள பின் எல்லாமே போர்ட் 4 போர்ட்டில் எது நமக்கு 0வும் 3யும், 1ம் 3யும். அதே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஈவன் சைட் பின்ஸ் எல்லாமே போர்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கும். லைக் 0வும் 2வும். இப்போது ஒன்றும் கிடையாது, 4 போர்ட் இருக்குன்னா போர்ட் 1ம் 3யும் ஆட் போர்ட், அது ரைட் ஹேண்ட் சைடு லொக்கேட் ஆகிருக்கும். போர்ட் 2வும் 4ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்ளை. ஒரு சிப்புக்கு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா சப்ளை இல்லாமல் சிப் ஒர்க் பண்ணாது. அதாவது மைக்ரோ ப்ராசஸரில் ஒர்க் ஆகாது, மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அதனால் இதில் 20th பின்னை நான் நெகட்டிவ் சப்ளைக்கும், அந்த எண்டு 40th பின்னை பாசிட்டிவ் சப்ளைக்கும் ப்ளஸ் விசிசிக்கும், இதை பிஎஸ்எஸ்க்கும் நான் கொடுத்துட்டேன், கிரவுண்டை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சப்ளை முடிஞ்சிருச்சு 2 பின்னு. இன்னும் 38 பின் இருக்குது மொத்தம். ஓகேவா? அந்த 38 பின்னில் இந்த 0 to 7 இருக்குது, இந்த 8 பின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 8 பின்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா போர்ட் 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன், இந்த 8 பின்னை. ஓகேங்களா? இந்த போர்ட் 1 எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இன்புட் டிவைஸ், இந்த இடத்துல நான் மானிட்டர் இன்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், கீபோர்டு இன்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், மானிட்டர் அவுட்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் மேபி, எதுனாலும் நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ரீசெட் போர்ட். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டானது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து தேர்டு போர்ட். இந்த தேர்டு போர்ட்டில் இந்த 10th பின்னில் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிசீவருக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிஎக்ஸ்டி டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இன்ட்ரப்ட்ஸ் 5 டைப் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதில் 4 டைப் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ் தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் 8051 யூஸ் பண்ணுவோம். அது ஒன்று பார்த்தீங்கன்னா INT 0,
INT1, டைமர் 0, டைமர் 1, இந்த மாதிரி 4 போர்ட் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது WR ரைட் மோட், RD இது ரீட் மோட், இது வந்து ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே இருந்தாலுமே நமக்கு மெயினான 2 இது கனெக்ட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெல் 1, எக்ஸ்டெல் 2. எக்ஸ்டெல் 1, எக்ஸ்டெல் 2ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இப்போது எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிப் ஒர்க் ஆகணும்னா சப்ளை எந்த அளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு கிளாக் சிக்னலும் இம்பார்ட்டண்ட். அந்த கிளாக் சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் தேவைப்படும். அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா தான் இந்த சிப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது 2 கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் 2 டெர்மினல் இருக்கும், 1, 2. அதனால் எக்ஸ்டெல் 1, எக்ஸ்டெல் 2 2 டெர்மினல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர் 2. இந்த போர்ட் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் போர்ட் TC, இந்த சைடில் போர்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம திரும்ப திரும்ப ரிமைன் பண்ணோம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து அட்ரஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் அட்ரஸ் போர்ட் தான். ஸோ இந்த அட்ரஸ் போர்ட்ஸ் வந்து நம்மளால் இன்புட் அவுட்புட் போர்ட்டை வந்து இது 1, 3 வந்து இன்புட் அவுட்புட் போர்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். 2/4 வந்து அட்ரஸ் போர்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அட்ரஸ் போர்ட்ஸில் வந்து இன்புட் கொடுத்தா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல AD அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அனலாக் டு டிஜிட்டல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதுவரையும் இது வந்து போர்ட் 0, இது வந்து போர்ட் 2. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா EA பார், EAனா என்ன, எக்ஸ்டர்னல் அக்சஸ் பார் அல்லது எக்ஸ்டர்னல் எனேபிள் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ALE லேட்சை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு, சிக்னலோட லேட்சை எனேபிள் பண்ணுறதுக்கு. PSN அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 3 பார்த்தீங்கன்னா இந்த சைடு பின்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல EAனா எக்ஸ்டர்னல் அக்சஸ், த நேம் இட் செல்ஃப் ரெப்ரசன்டட் எக்ஸ்டர்னல். இப்போ வந்து எனக்கு 16 பிட் தான் மெமரி இருக்குது, எக்ஸ்டர்னலாக நான் மெமரியை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இது பண்ணிட்டேன்னா, நான் 64 பைட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் அக்சஸ் பின்னை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ALU இந்த லேட்ச் பின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த லேட்ச் பின்னை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் இருக்கு இல்லையா, 0 to 7 போர்ட்டு, இந்த போர்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணும் நமக்கு வர்ற டேட்டாவை பாயிண்ட் பண்ணி அதை வந்து அட்ரஸ் லொக்கேஷனில் சென்ட் பண்ணணுமா அல்லது அதை வந்து டேட்டாவாக வந்து இது பண்ணணுமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது இந்த பின் தான். சப்போஸ் வந்து அந்த சிக்னல் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும், இல்லைன்னா அதை அட்ரஸாக அப்படியே அந்த இடத்துல லொக்கேட் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா ALUவோட மெயினான ஒர்க்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா PSEN பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த PSEனோட வேலை என்ன, எக்ஸ்டர்னலாக நான் டேட்டா மெமரி கனெக்ட் பண்ணேன், எக்ஸ்டர்னலாக நான் மெமரி ஐ நீட் எக்ஸ்டர்னல் மெமரின்னு சொல்கிறேன்ல. ஸோ இன்டர்னலாகவும் மெமரி இருக்கும், எக்ஸ்டர்னலாகவும் மெமரி இருக்கும். அப்படி எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக RAM யூஸ் பண்ணணுமா ரோம் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த சிக்னல் வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா ரோம் யூஸ் பண்ணணும், ஹையாக இருந்துச்சுன்னா RAM யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் சிக்னல் இதை. ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா மெயினான பின் கன்ஃபிகரேஷன். ஸோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டர்னலாக மெமரி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் 2 மெமரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஒர்க் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல லோ பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உள்ள இன்டர்னல் மெமரி வந்து 0 ஆகும், எக்ஸ்டர்னலாக இருக்கிற மெமரி மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்காக. இது வந்து நான் சொன்னது வந்து இந்த சைடு அக்யூரேட்டாக எனக்குமே அந்தளவு அக்யூரேட்டாக இன்னும் இது பண்ணல, ஓரளவு பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பின் டயக்ராம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்செப்ட் ஓரியன்டான வீடியோவில் பார்க்கலாம்.